எல்லாருமே சில எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா போய் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஐடல் விசஸ் மேனேஜர். ஸோ சாரி ஒன் ஷர்ட் தான். ஸோ இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். எனக்கு கோல்டு பிடிச்சிருக்கு. இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம். அதுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு மிட் நைட் அந்த மாதிரி இருக்கும். நல்லா ஜிம்மின் கொரட்டை விட்டுருக்கு, நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காப்புல. ஸோ அவனுக்கு தொடர்ந்து ஃபோன் காலாக வந்துக்கிட்டே இருக்குது. ஷிட், நேரத்தில் எவன்டா ஃபோன் பண்ணுறது அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு மலாந்து படுத்துக்கிட்டே இருக்கான். ஆனால் தொடர்ந்து அவனுக்கு ஃபோனாக வந்துக்கிட்டே இருக்குது. இரிட்டேட் ஆகுது அப்படின்ட்டு எழுந்திரிச்சு உட்காந்துட்டு, ஹலோ ஏய் இது உனக்கு என்னடி வேணும்? எதுக்கு நீ ஃபோன் பண்ணி நோயிட்டுருக்க? சிவன் சார், அது என்ன ஆச்சு? அது வந்து நியூஸா? என்னாச்சு? அது வந்து ஜேகே சார், ஜேகே பார்க்கில் குடிச்சிட்டு சறுக்கு மரம் விளையாட்டுருக்காரு. வாட்? என்னடி சொல்கிற? குடிச்சிட்டு சறுக்கு மரம் விளையாட்டுருக்கானா? உனக்கு எப்படி தெரியும்? அது நான் இந்த வழியாக வரும்போது பார்த்தேன். நல்ல வேலை யாரும் ஃபோட்டோ வீடியோ எடுக்கலான்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்தீங்கன்னா டக்குன்னு அவர் கூப்பிட்டு போயிடலாம். இது வந்துட்டேன். இந்த பார்க், அது வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குலாம் ஒரு பார்க் இருக்குல்ல, அந்த பார்க். இது வந்துட்டேன் அப்படின்ட்டு நைட்டாக செருப்பு கூட போடாமல் ஃபோனை எடுத்துகிட்டு அவன் பாட்டுக்கு குடுன்னு ஓடுறான். ஒரு பிளாங்கெட் அந்த மாதிரி மட்டும் எடுத்துகிட்டு. ஐயோ, என்ன பண்ணி தொலைஞ்சான்னு தெரியல. இவனுக்கு மேனேஜராக இருக்கிறதுக்கும் நான் சாமியாராக போக வேண்டியதான். ஐயோ அப்படின்ட்டு குடுன்னு ஓடுறான். ஏலின், அவனுக்கு கொஞ்சம் நேரம் சமாளிடி, நான் எப்படியாவது வந்துடுறேன். யார் கண்ணிலையும் படாமல் பார்த்துக்கோ சார். சீக்கிரம் வாங்க சார், இவர் கண்ட்ரோலே பண்ண முடியல. ப்ளீஸ் சார். வந்துட்டேன். அது வரையும் அவன் யார் கண்ணிலையும் சிக்கக்கூடாது, புரியுதா? சிக்கனான காலையில் ஹெட்லைனே அவன் தான். ப்ளீஸ். ஓகே சார், என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்க. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். வந்துட்டேன் அப்படின்ட்டு காரை வேகமாக ஓட்டிட்டு அந்த பார்க்குக்கிட்டேயும் போகிறான். ஸோ பார்க்குக்கிட்ட போய் பார்த்தா ஜேகே நல்லா சறுக்கு மரம் விளையாண்டுட்டு ஒரு கையில் பாட்டில் வச்சுட்டு குடிச்சிட்டு ஆட்டம் போட்டுட்ருக்கான். ஸோ அது மிட் நைட் ஒரு 10 o'clock அந்த மாதிரி இருக்கும். இவனை பிடிச்சிக்கிட்டு அப்படின்ட்டு ஜீவன் தான் அப்படியே போகிறான். ஜங்குக் சார், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இல்லை வாட்டியா காத்தோட கூட தெளிவாக இருக்கும் போது. சார், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இந்த டைமில்? யாராவது பார்த்தாங்கன்னா பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். வாங்க வீட்டுக்கு போகலாம். நான் எதுக்கு வீட்டுக்கு வரணும்? எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. மேலே பார்த்தியா அழகாக நிலா, அதுக்கு நடுவில் குட்டிலாம் வச்சுக்கிறோம். நல்லா அழகான குளிர்காற்று, அப்புறம் இந்த சரக்கு வரும், கையில் பாட்டில், நல்லா இருக்குல்ல? எனக்கு சார் நல்லா இருக்குதா? நம்ம அப்புறமா வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க ப்ளீஸ் சார், போகலாம். ரொம்ப டைம் ஆகிடுச்சு, மிட் நைட் ஆகிடுச்சு. யாராவது பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். ப்ளீஸ் வாங்க. ஏய், நானா பிரச்சனை ஆகிடும்? என்னை இப்படி இருக்கிறதான் பிடிச்சிருக்கு. நான் இப்படி தான் இருப்பேன், என்னை யாரும் தடுக்க முடியாது. நான் மறுபடியும் சருக்கு வர போகிறோடே அப்படின்ட்டு என்னமோ மாறிட்டு மறுபடியும் சருக்கு மாதிரி ஏற போகிறான். ஓ சார், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஜங்குக் சார் ப்ளீஸ் இறங்குங்க ப்ளீஸ். ஓடியாது, நான் இறங்க மாட்டேன் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு ஏறி சறுக்கு விட்டுட்ருக்கான். இவன் கத்தில். ஸோ பக்கத்தில் வந்து அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்கலாம் அப்படி கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ என்ன பண்ணுறது? சொன்னால் கேட்க மாட்டான் அப்படின்ட்டு ஜங்குக்கோட கையை பிடிச்சி இழுத்து, சார் வாங்க போகலாம். இல்லைன்னு புடி அவனை. சார், ஓ சாரி, ஜேகே சார் புடி. ஓகே வாங்க சார் போகலாம் அப்படின்ட்டு 2 பேரும் பிடிச்சி இழுக்கிறாங்க. அவன் வர மாதிரியே தெரில. சுஜிமன் கையில் ஒரு மாஸ்க் மாதிரி எடுத்துகிட்டு வந்துருப்பான். ஸோ அதை போட்டு ஒரு மாதிரி அவனை ஹெட்டெல்லாம் போட்டு நல்லா கவர் பண்ணி பிடிச்சி இப்படி இழுத்து காருக்குள்ளே எடுத்து போட்டுடுறாங்க. பார்க்கறதுக்கு நல்லா ஸ்லிம்மாக அழகாக 6 பேக்லாம் வச்சுருக்கான். ஆனால் எருமக்கானா கணக்குறான். இவனா எப்படி ஐடல் ஆனான்னு தெரில.
ஐயோ! எனக்கு வேண்டாம் சார். இந்த பாவத்துக்கு என்னென்னலாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. சரி லின், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீ பத்திரமா சேஃபாக வீட்டுக்கு போ. நான் இப்படி கொண்டு போய் வீட்டில் விட்டுறேன். ஓகே சார். நாளைக்கு எதுவும் நியூஸ் வராமல் இருந்தா சரி. அதெல்லாம் வராது, அது யாரும் பார்க்கல போ அப்படின்ட்டு சொல்லிடுறா. ஸோ இவனும் கார் எடுத்துகிட்டு போனால் டெக்குட்டை வருது. என்ன இல்லை, இப்போதைக்கு நீங்கள் ஏன் வந்தனா பட்ட பகலில், அதுவும் நடு ராத்திரியில் குடிச்சிட்டு சறுக்கு மரம் விளையாண்டுருக்க நீ? இன்னும் மரியாதை குறையுது. அப்படி தாண்டா குறையும். குடிச்சா அப்படியே உனக்கு ஞாபகம் இருக்க போகிறதில்ல. உனக்கு எத்தனை தாட்டி சொல்கிறேன், குடிக்கிறதா இருந்தால் வீட்டுக்குள்ளே குடி, வெளியில் போகாதன்ட்டு. நீல அது இதுன்னு கதை அழுதுட்ருக்க. இப்போ யாரா காலையில் ஆனால் நியூஸ் வருமா இல்லையான்னு சொல்லிட்டு நைட்டு பூரா நான் தூங்காமல் இப்போ அலைஞ்சிட்ருக்கணும். எல்லாம் என் நேரம் எனக்கு சிக்குது பாரு. இந்த பாரா, இன்னும் பார்த்து ஒழுங்கு மரியாதை வீட்டுக்குள்ளே குடிச்சிட்டு பார்ட்டி பண்ணுற வழியாக பாரு. வெளியில் மட்டும் வந்த அவ்வளோதான், உன் கூட இருக்க ஃபேன்ஸே உன்னை தப்பாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. என் ஃபேன்ஸ்லாம் நான் தப்பாக பேச மாட்டாங்க. என்ன லவ் ஃபெயிலியர் ஆச்சுன்னு நினைப்பாங்க, அவ்வளோதானே. ஆனால் உண்மையாகவே எனக்கு லவ் ஃபெயிலியர் தான் ஆச்சு. என்ன லவ் ஃபெயிலியர் ஆச்சா? நீ ஓகே தானே? என்னடா டேலாம் சொல்லி கூப்பிட்ற? நீங்கள் ஓகே தானே ஜேகே சார்? இந்த பாரு, உனக்கு தேவை மாதிரி நடிக்காத. உனக்கு தெரியும்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, வீடு வந்துடுச்சு, இறங்குங்க. என் ப்ரொப்போசலை ரிஜெக்ட் பண்ணிட்டு இப்போ வீடு வந்துச்சு இறங்குன்னு சொல்கிறியா நீ? இதை பாருங்கள் ஜேகே சார், உங்கள் வீடு வந்துடுச்சு. பத்திரமா சேஃபாக போங்க. இல்லை நானும் கூட வரேன். எப்படியும் உங்கள் வீட்டு பாஸ்வேர்டை லேட்டாக தான் போடுவீங்க, அதுக்கு நானே உங்கள் கூட வந்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷோல்டரில் அவனோட கை ப்ளேஸ் பண்ணி அப்படி கூட்டிகிட்டு போகிறான். ஏன்னா என்ன உனக்கு பிடிக்கல? ஏன் பிடிக்கல? இல்லைங்க, மரியாதையை சொல்லு. நீ 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 என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். என்ன நினைக்கிறேன்? இவ்வளோ பெரிய ஆள் நம்ம பின்னாடி சுற்றுறான்னு தான் நினைக்கிறேன். அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. எதுவும் பேசாமல் இப்போ வீட்டுக்கு போய் தூங்கி ரெஸ்ட் எடுக்கிற வழியை பாருங்கள். கொஞ்சமாவது மனசு வச்சுருக்காடா. எவ்வளோ பெரிய ஐடல், அதுவும் இவ்வளோ பெரிய ஒரு ஃபேன் கிளப்பே எனக்கு இருக்குது. ஆனால் என்ன உனக்கு பிடிக்கலையா? என் மூஞ்ச பார்த்து சொல்லு அப்படின்ட்டு ஜிம்மனோட சின்ன பிடிச்சிட்டு அப்படியே க்ளோஸ்அப்பில் வந்து கேட்குறான். ஸோ ஜிம்மன் அவனோட கண்ணே பார்த்துட்டு, இப்போ என்ன உங்களுக்கு வேணும்? உண்மையாகவே நீ என்ன லவ் பண்ணலையா? டைம் ஆச்சு, போய் தூங்குற வழியை பாருங்கள் அப்படின்ட்டு பாஸ்வேர்ட்லாம் போட்டு அவனை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அவனை பெட்டில் படுக்க வச்சுட்டு, ஓகே சார் ரெஸ்ட் எடுங்க அண்ணா, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவன் போகும்போது அவன் கையை பிடிச்சி இழுத்து அவனை அப்படியே உட்கார வச்சுக்கிறான். ஏன் நான் பெரிய ஐடலாக இருக்கனால என்ன பிடிக்கலையா? அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் அந்த மாதிரி நினைக்காதீங்க. தூங்குங்க. குட் நைட். நீங்கள் என் கூட தூங்குறியா? அப்படின்ட்டு சொல்லிட்டு ஜிம்மன் பார்க்குறான். என்ன தூங்குறியா? ஹலோ, அதுக்கு வேற ஆளை பாருங்கள், பாய் அப்படின்ட்டு அவன் வெளில போகலான்னு பார்க்கும்போது அப்படியே மழை பெய்யுது. இப்போ உன்னால் உண்மையாகவே போக முடியாது. பரவாயில்ல, நான் எப்படியாவது போய்க்கிறேன் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு இறங்கி அப்படியே போகிறான். ஏய் நில்றா, நிற்கலாம் டைம் இல்லை ஜங்கு, குட் நைட், நல்லா தூங்குங்க, ஸ்வீட் ட்ரீம்ஸ் அப்படின்ட்டு ஜிம்மன் பாட்டுக்கு அப்படியே இறங்கி போயிடுறான். ஊரில் உலகத்தில் இருக்க எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணுறாங்க, நான் இவனை ஃபாலோ பண்ணுறேன் நேரம் அப்படின்ட்டு அவனும் வச்சுட்டு எழுதி போட்டுட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிம்மன் இப்போ ஜங்கு கூட வீட்டுக்கு தான் வேகமாக பாஸ்வேர்டு போட்டு உள்ளே வரான். யோ என்னையா இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கான் இவன்? இவனா சார் மெதுவா? என்னடா மெதுவா? எனக்கு அவ்வளோ கோவமாக வருது. நீ இந்த வேர்ட்டு சர்வன்ட் தானே, அந்த வேலையை போய் பாரு அப்போடா. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் போயிடுறான். ஜங்குக்
காலையிலையா ஜங்கு உங்களை தான் கூப்பிட்றேன் என்ன அப்படின்ட்டு அவனும் அப்படியே எந்திரிக்கிறான். இங்கே நியூஸை பாருங்கள் அப்படின்ட்டு நியூஸை காட்டுறான். நடு இரவில் குடித்துவிட்டு சர்க்கஸ் ஆடிய ஐடல் ஜங்குக்கா. என்னடா இது என்ன கேட்டா என்னடா பண்ணி வச்சிருக்கா இல்லை என்ன பண்ணி வச்சிருக்கா? நைட்டு அவ்வளோ தூரம் சொன்னல முடிக்கிட்டு வாடான்ட்டு இவ்வளோ வீடியோ அடிச்சு தொலைஞ்சிடுவான்னு சொல்லிட்டு பயந்த மாதிரி இப்போ நடந்துச்சு. நியூஸில் போட்டு இப்போ கிளிக்கிறானுங்க. இதில் வேறு பிக்கெட்லேருந்து என்னை போட்டு நேரம் கிளிக்கிறாங்க தெரியுமா? நான் என்ன பதில் சொல்கிறது அப்படின்ட்டு சண்டைக்கு வரான். டேய் நிறுத்து, நீ மேனேஜர் தானே, என்னோட மேனேஜர் தானே, போய் சால்வ் பண்ண பாரு, எனக்கு தூக்கம் வருது, குட் நைட் அப்படின்ட்டு அசால்ட்டாக சொல்லிட்டு படுத்துட்றான். அப்போ ஜிம்மன் தான் தேவைதான், எனக்கு இது தேவைதான், போய் உனக்கு மேனேஜராக வந்த பேர் எல்லாம் என் தலையெழுத்து, இதுக்கு நானே சொல்லுவேன் இன்னும் சொல்லுவேன், ரொம்ப சிங்கமாக வருது. ஜேகே என்ன இங்கே பாரு, தூங்குறேன் டிஸ்டர்ப் பண்ணாத. ஏன் தூக்கம் வராது? நைட்டு ஃபுல்லாக சரக்கு அடிச்சுட்டு ஒழுங்காக அப்படி தான் இருக்கும். டைம் ஆச்சு, ப்ராக்டிஸ்க்கு டைம் ஆச்சு, ஒழுங்காக எழுந்திரிச்சு வா. என்னால் இந்த பிரச்சனை முடியாது, வெளில வர முடியாது உனக்கே தெரியும். அப்போ எதுக்கு என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கு? போய் அதை முடிச்சுட்டு என்னை வந்து எழுப்பு போ. தமிழ் கொழுப்பு தொண்ணாவட்டி எல்லாம் இருக்குது. சரிங்க சார், நான் அதையே பண்ணிவிட்டு உங்களை வந்து ப்ராக்டிக்ஸ்க்கு கூப்பிட்டு போகிறேன். நான் என்ன அப்படின்ட்டு அவன் போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு சர்வன்ட் இருப்பான். ஸோ அவனை பார்த்து, டேய் நல்லா சாருக்கு கொழுப்புள்ள சப்போர்ட்டாக கூட என்ன இன்னும் கொழுப்பேறிட்டோம். அவன் போயிட்டுருக்கும்போதே, ஹலோ லின், சொல்லுங்கள் சார், நியூஸ்லாம் வந்து ஃபேக்குன்னு சொன்னேனே அதெல்லாம் ரிப்போர்ட் பண்ணிட்டியா? சார் அது ரொம்ப பரவிடுச்சு, அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. தெரிலையா? என்ன பண்ணுறதுன்னு என்கிட்ட சொல்லு, நான் இப்போ போய் அங்கே நிற்கிறோம் பிக்கிட்ட. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாது, ஏதாகும்னு தெரியாது, எனக்கு இன்னும் 1 hourல இந்த நியூஸ் எல்லாம் பரவது ஸ்டாப் ஆகும், புரியுதா? என்னால் இந்த தலைவலியெல்லாம் தாங்க முடியாது. ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன். இன்னும் 1 hour கழித்து கால் பண்ணுவேன், எல்லாம் சால்வ் ஆகிருக்கணும். நான் போய் ரிப்போர்ட் என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உனக்கு ரிப்போர்ட் பண்ணுறேன் என்ன? ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கிளியர் பண்ணுற வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஒரு 1 hour கிட்டே இந்த பிரச்சனையே தான் போகுது. ஸோ எப்படியோ அதை வந்து ஜேகேயில் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. ஸோ அதெல்லாம் சமாளித்து முடிச்சுட்டு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேபினில் உட்காரும்போது அப்படியே ஜேகே தான் வந்து என்ட்ரி கொடுக்குறான், கூலிங் கிளாஸ்லாம் போட்டு. எங்கடா தொல்லை இன்னும் வரலையேன்னு பார்த்தேன். சொல்லுங்கள் சார், என்ன நல்லா ஜாலியாக உட்காந்துருக்க போல ஜிம்னா? ஏன் சொல்ல மாட்டான்? என்னை பார்த்தா அப்படியா சார் தெரியுது? உங்கள் பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு நான் இப்போ தான் சொப்பான்னு உட்கார்றேன். ஓ சரி, பிரச்சனைலாம் முடிஞ்சதா? அதெல்லாம் முடிஞ்சதுனால மட்டும்தானே நீங்கள் இப்போ வெளில வந்தீங்க? அப்புறம் என்ன இது ஒரு கேள்வி? என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை சார், நீங்கள் ப்ராக்டிஸ்க்கு போல் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க, எனக்கு போக தெரியும், சும்மா என் டார்லிங் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். இந்த மாதிரி வெளியில் சொல்லிட்டு தெரியாதீங்க என்ன? டேய் உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் பக்கத்தில் வந்து கிட்டக்க உட்காந்து அவன் ஷோல்டரில் கை போட்டு, கொஞ்சம் கை எடுக்கிறீங்களா? ஏன்னா அது ஏன் ஷோல்டர் தெரிஞ்சுதாங்க ஐயா வச்சேன். உனக்கு என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரில, நானும் 1.5 வருஷமாக கெஞ்சுறேன், லவ் பண்ணுறான்ட்டு. ஏன்னா உனக்கு புரியல? உங்கள் ஸ்டேட்டஸ் வேறு, என் ஸ்டேட்டஸ் வேறு, புரியுதா? நீங்கள் ஐடல், நான் மேனேஜர், ஸோ அந்த லிமிட்டில் தான் பழகணும், புரியுதா? இந்த தில்லு முள்ளு தண்டா இதெல்லாம் என்ன நம்பிக்கிட்ட வேணாம், புரியுதா? டேய் நான் இவ்வளோ பெரிய ஐடல், எனக்கெல்லாம் ஃபேன் பேஸ் எவ்வளோ இருக்குது, எனக்கெல்லாம் நிலாவிலே ஒரு இடம் இருக்குடா, என்ன போய் வேணான்ற? கொஞ்சம் யோசிச்சுக்கோ, அப்புறம் யாராவது கொத்திட்டு போயிடுவாங்க. உங்களை கொத்திட்டு போக வெளியில் நிறைய பேர் இருக்காங்க, அது எனக்கு தெரியும், ஐநோ. ஆனால் எனக்கு இந்த காதல் கத்திரிக்காய் போடுவாங்க அதெல்லாம் வேணாம். நான் எங்கள் மேனேஜர் வேலை மட்டும் தான் பார்க்க வந்திருக்கேன். ஸோ அதை மட்டும்தான் பார்ப்பேன். வேறு எந்த வழியும் பார்க்குறதுக்கு நான் இங்கே வரல.
யாருக்கிட்டையும் செருப்படி வாங்க விரும்பல. இப்போ உங்களுக்கு ப்ராக்டிஸ் டைம் ஆச்சு, அதை முடிச்சுட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு ஃபேன் மீட்டிங் இருக்குது, ஸோ அங்கே போகணும். இன்றைக்கேவா? அதான் இன்றைக்கி ப்ராப்ளம்லாம் ஆச்சுல்ல. ஆமாம்ல, இன்றைக்கி போனீங்கன்னா எப்படி இருந்தாலும் வந்து கேள்வி கேட்டு சாவடிப்பாங்க. சரி, அந்த ஷெட்யூல் மட்டும் நான் என்னென்னு பார்த்து 1 மந்த் கழிச்சு வைக்க சொல்கிறேன். ஸோ அப்போ தான் இதாக ஆறும். சரி, இப்போ போய் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணுங்கள். சரி, பார்க்க டயர்டாக இருக்க, சாப்பிட்டியா? அதை நான் பார்த்துக்கிறேன் சார். நீ பார்த்துப்பான்னு எனக்கும் தெரியுடா மொச்சு பயல். இந்தா அதில் சாண்ட்விச் இருக்குது, அப்புறம் அது வாட்டர், அப்புறம் அது ஜூஸ் குடிச்சிட்டு உன் வேலையை போய் பாரு. என்ன எனக்கு சொன்னதை செய். நீ மேனேஜராக இருக்கலாம், ஆனால் நான் உன்னோட லவ்வர். ஸோ நான் சொல்கிறத நீ கேட்கணும். நான் எதுக்கு கேட்கணும்? நான் உங்களை லவ் இப்பெல்லாம் பண்ணல, நீ பண்ணல, ஆனால் நான் பண்ணுறல. ஸோ சொன்னதை செய். எனக்கு டைம் ஆச்சு, நான் போகிறேன்னா பாய் அப்படின்னு சொல்லிட்டு போனவன் போயிட்டு மறுபடியும் வந்து லவ் யூ அண்ணா அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். ஓ, யாராவது பார்த்தோம் சார், போங்க சார். போகிறேன், லவ் யூ அப்படின்ட்டு கண்ணடிச்சிட்டு போகிறான். ஸோ ஜுமன் தான் இப்போ வால்பேப்பர் எடுத்து பார்க்குறான். ஸோ அதில் ஜேகேவோட ஃபோட்டோ தான் இருக்குது. இப்போ நீ சொன்னி நீ எவ்வளோ பெரிய ஆளுன்னு, அதனால தான் லிமிட்டோடு இருக்கேன். நான் மேனேஜர், நீ ஆகிடு. ஸோ அதோடய இருந்துக்கலாம். நீயும் ஃபீலிங்ஸை ஈஸியாக சொல்லிட்ட, ஆனால் என்னால் சொல்ல முடியாத ஜேகே. அதுதான் எங்கள் பிரச்சனை. நீ வேறு, நான் வேறு. ஸோ நான் நினச்சிக்கிட்டு நான் இப்படியே இருந்துட்டு போயிடுறேன். ஆனால் நீ இருக்க பாரு அழகு அப்படின்ட்டு அந்த வால்பேப்பருக்கு கிஸ் கொடுத்துட்டு அவன் வேலையை பார்க்குறதுக்கு அப்படியே போயிடுறான். ஸோ ஜேகே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கும்போது ஒரு பொண்ணு தான் அப்படியே உள்ளே வருது. ஜேகே அப்படின்ட்டு வாய்ஸ் த டாக் வாய்ஸ் அப்படின்ட்டு அவனும் திரும்பி பார்க்குறான். ஐயோ இவளா? ஹாய் நான்சி. ஹாய் ஜங்குக், எப்படி இருக்கா? நான் ஓகே, ஐ எம் ஃபைன். நீ என்ன எங்கே பண்ணிகிட்ருக்க? சும்மா நான் பார்க்கலாம் தான் அப்படின்ட்டு அவன் பக்கத்தில் வந்து அவன் பட்டனில் கோலம் போட்டுட்ருக்கா. ஸோ இதை சும்மா தூரத்தில் வந்து பார்த்துட்ருக்கான். அப்படியே தண்ணி பாட்டில் கையை வச்சுட்டு இப்படி பார்த்துட்ருப்பான். ஸோ இதை நசிக்கிறான். நசுக்கி வந்துட்டாலும் ஸோ குழந்தை எங்கே வந்து தான் வருவானே தெரியாது. ஒரு வாரமாக இவ தொல்லத்தான் இல்லாமல் இருந்தது, இப்போ வந்து நிற்கிறா பாரு. ஜேகே சொல்லு நான்சி, என்ன பண்ணிகிட்ருக்க? இன்றைக்கி ப்ராக்டிஸா என்ன? பார்த்தா எப்படி தெரியுது? ப்ராக்டிஸ் தான் பண்ணுறேன். உன்னை பற்றி ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். என்னை பற்றி நிறைய நியூஸ் தான் வருது, அதில் என்ன நியூஸ் நீ கேள்விப்பட்ட? ரீசெண்டாக இப்போ ஒரு நியூஸ் போகுதுல்ல, அதான் நீ குடிச்சிட்டு பார்க்க சறுக்கு மரம் விளாண்டது, அதான் கேட்குறேன். அப்படி நீ போகிறேன்னா என்னையும் கூப்பிட வேண்டியதானே, நானும் உன் கூட சேர்ந்து ட்ரெண்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கமாக சிரிச்சுக்கிட்டே கேட்குறா. ஸோ எங்கள் ஜிம்முனுக்கா வயிறுலாம் அப்படி எரியுது. இவ்வளோ கொண்டு வரலாமா அப்படின்ட்டு தூரத்தில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் இங்கே எதுக்கு வந்து கேட்டுட்ருக்க? ஏய் எங்கே மாவன்? என்னையா? ஆமாம் ஒன்று தான் வைங்க. சொல்லிச்சுக்கு தப்பாரு, இது டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுற ரூமு. இங்கே வந்து குழஞ்சிட்டு பேசினா நான் எதுவும் உங்ககிட்ட பேச மாட்டேன், எதுவும் ஒன்று திட்ட மாட்டேங்குது தான் இப்படி பிளான் பண்ணி இங்கே வந்திருக்க. அவள் வெளியில் சிக்கணும்னு வச்சுக்கோ, நேரம் ஆகிடுவேன். வெளில போயிடுறேன் என்ன அப்படின்ட்டு காதுகிட்ட சொல்கிறான். ஸோ ஜிம்மன் இதை சின்ன காதுகிட்ட போய் இதை குசு குசுன்னு பேசிகிட்ருக்கான். ஜிம்மன் இது தப்பாக இருக்குடா, லிமிட்டில் இருக்கணும் அப்படின்ட்டு எங்கேயோ பார்த்துக்கிட்டு அப்படியே சைடு கண்ணில் அப்படியே பார்த்துட்ருக்கான். ஸோ இப்போ நான்சி தான் அவள் ஜேகே என்னை எவ்வளோ தான் அசிங்கமாக திட்டினா நான் அவன் பின்னாடியே தான் வருவேன். ஏன்னா எனக்கு இந்த பக்கம் மானம் ஞானம் பயிர்ப்பு எக்ஸட்ரா எதுவுமே இல்லை. அதனால தான் இப்படி அவன் பின்னாடி ஒரு குட்டி போட்ட நாய் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா என்ன உனக்கு அவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? பாரு, நீ என்னோடய ரிலேட்டிவ்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட நான் பொறுமையாக பேசிகிட்ருக்கேன்.
இந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து சீன் மாதிரி க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அடுத்த டைட்டி பார்க்கலாம் மாட்டேன், உங்க செவ்வல்லே ஆரம்பிச்சிருவேன். மூட்டிக்கிட்டு போறியா? உனக்கு அதெல்லாம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதான் பிறந்ததுலேருந்து என்னை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கல்ல. நான் தான் உன்ட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன்லடி மயிறு, எனக்கு வேறு ஒருத்தரை பிடிச்சிருக்கு, நான் அவன் கூட தான் இருப்பேன், அவன் கூட தான் படுப்பேன், அவன் கூட தான் வாழுவேன்னு சொல்லிட்டேன்ல. அப்பையும் நீ திருந்த மாட்டியா? அது யாருன்னு சொல்லு, யாருன்னு காட்டு. நான் பாட்டுக்கு வேலைக்கு போய்கிட்டே இருக்கேன்ட்டு நானும் உன்கிட்ட பிறந்தலேருந்து சொல்லிக்கிட்டே தானே இருக்கேன். ஆனால் நீ தான் காதில் வாங்கவே இல்லை. ஏன் நீ என்கிட்ட இதை சொன்னால் ப்ரெஸ்ஸு மீடியான்னு சொல்லிட்டு பரப்பி விட்டுறான்னு பயமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பிளாக்மெயில் பண்ணுற மாதிரியே பேசுகிறா. ஸோ இங்கே ஜேகே மூஞ்ச மாறுறது ஜிம்மனுக்கு நல்லாவே புரியுது. அப்போது ஜிம்மன், இதுக்கு மால் இவ்வளோ விட்டு வச்சா மால் ஏறி டான்ஸ் ஆனாலும் ஆடிருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ மேம். சொல்லுங்கள். இது ப்ராக்டிஸ் பண்ணுற இடம். ஸோ இங்கே வெளி ஆளுங்க அவ்வளோவா இங்கே அலர்ட் கிடையாது. ஸோ ப்ளீஸ் கொஞ்சம். நான் இப்போ வெளில போகணுமா? ஆமாம், நீங்களாம் புரிஞ்சுக்கிட்டால் நல்லது. ஹலோ, நான் யாருன்னு தெரியாமல் பேசிகிட்ருக்கீங்க. நான் ஜேகேயோட கேர்ள் ஃப்ரெண்டு. ஸோ நான் எப்போ வேணால் வருவேன், எப்போ வேணால் போவேன். நீங்கள் வேலைக்கு புதுசா? வேலைக்கெலாம் புதுசு இல்லை மேம், நான் இவரோட மேனேஜர். அண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் சொல்ல வரும்போது ஸோ ஜேகேவும் அப்படி பேன் பார்க்குறான், என்ன சொல்ல போகிறானோ அப்படின்ட்டு. அண்ட் என்னடா பொசுக்குன்னு வாங்கிட்டனே. அண்டு அது என்ன சொல்கிறது, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் கொஞ்சம் வெளில போகிறீங்களா? அவருக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் யாராவது சொல்ல? இப்போ தானே சொன்னேன் நான் அவரோட மேனேஜருன்ட்டு. ஸோ அந்த வேலையை மட்டும் தான் நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் வெளில போகலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வெளியில் செக்யூரிட்டிலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க சும்மா காற்று வாங்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு வேலை இருக்கிற மாதிரி நான் பண்ணிடுவேன். அது உங்களுக்கு ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு இவனும் இன்டெரக்டாக பிளாக்மெயில் பண்ணுறான். ஸோ அந்த பொண்ணும், சேக்கு ஆள் வச்சு மிரட்டுறியா? இங்கே பாருமா, ஒழுங்கா நீ போறியா? இல்லைன்னா ஆறு சொன்னால் தான் இங்கே நடக்கும். போகிறேன், ஆனால் திரும்பி வருவேன். என்ன பாய் மை ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சீக்ஸை பிடிச்சி கிள்ளிட்டு அங்கேருந்து போகிறா. ஸோ இங்கே ஜேகேக்கு அப்படியே ஒரு மாதிரி அருவப்பாக இருக்குது. ஸோ கன்னத்தை போட்டு தேய்ன்னு தேய்க்கிறான். சரி, சொல்யூஷன் போட்டு மூஞ்ச வாஷ் பண்ணணும் அப்படின்ட்டு போகிறான். ஸோ இங்கே ஜிம்மினுக்கா அப்படியே ஒரே சிரிப்பாக வருது. ஏய் என்னடா, என்ன இப்படி சிரிக்கிற? ஒன்றும் இல்லையே, சும்மா தான். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெல்ட்டை பிடிச்சி கிட்ட இழுக்கிறான். ஜேகே என்னடா பண்ணுற? பார்த்தா என்ன ஆகும்? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. என்ன சொன்ன அவன்கிட்ட? நான் அவனோட மேனேஜர் அண்டன் எதோ சொல்ல வந்தி. அண்டன்னா மேனேஜர், அப்புறமேட்டு உன்னோட ஷெட்யூல் க்ரியேட் பண்ணுறது, உனக்கு லொக்கேஷன் பட்ஜெட் தரது எல்லாமே நான் தானே. ஸோ அதை சொல்ல வந்தேன். ஆனால் எனக்கு அப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மூக்கை வச்சு ஒரு மாதிரி ரப் பண்ணுறான். என்ன ரப் பண்ணுறான்? பார்த்தாங்கன்னு வச்சுக்கோ, அடுத்த ஹெட்லைன் நாங்கள் தான் தள்ளி நின்று ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணுற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே போகிறான். ஸோ இங்கே ஜெயிக்கே தான், ஓய் மோச்சி, டேய் நல்றா, என்ன எனக்கு கூல்ட்ரிங்க்ஸ் வேணும், எடுத்துகிட்டு வரியா? ஹலோ, நான் உன்னோட மேனேஜர் மட்டும்தான், உனக்கு சர்வெண்ட் கிடையாது. என்ன புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். போய் நீயே எடுத்துக்கோ. ஒரு ஐடல் மதிக்கிறானா பாரு. டேய், நான் ஒரு ஐடல்டா, நான் சொல்கிறத நீ கேட்கணும். அதுக்கு வேற ஆளை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே அங்கேருந்து போயிடுறான். ஸோ இப்படியே தான் டேஸ் வந்து கொஞ்சம் க்யூட்டாக ஸ்வீட்டாக ரெண்டு பேருக்கும் லவ் இருக்கும். ஆனால் ஜேகே மட்டும்தான் எப்பயுமே சொல்லிகிட்டு இருப்பான், ஜிம்மன் எப்பயுமே சொல்கிறதில்ல. ஸோ அவன் ஒரு மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி தான் தெரிவான். ஆனால் அவனுக்குள்ளேயே லவ் இருக்கும். ஸோ இப்படியே டேஸ் போயிட்டு இருக்கும்போது இப்போது ஜிம்மன் தான் ஒன் டே அவன் ரூமில் உட்காந்துட்டு இருக்கும்போது, ஜேகே ரூமில் உட்காந்துட்டு இருக்கும்போது, எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் கமெண்ட். ஜிம்மன், நீ ஏன்டா எக்ஸ்கியூஸ் மீலாம் கேட்டுட்ருக்க? நீ பாட்டுக்குள்ளே வர வேண்டியதானே?
அப்படி உள்ள வரத்துக்கு நான் என்ன உங்கள் ஒய்ஃபா? ஃப்யூச்சரில் கனவு மட்டும்தான் காணணும். உங்ககிட்ட ஒன்று சொல்ல தான் வந்தேன். என்ன, நம்மளுக்கு இன்னும் 2 டேஸில் வந்துட்டு கான்செர்ட் இருக்குது. எங்கே? யூகேலையா? இப்போ வந்து சொல்கிற? எனக்கே இப்போ தான் நியூஸ் வந்துச்சு. இப்போ தான் வந்துட்டு பிடி செக் பண்ணிட்டு சொன்னார். ஸோ அதனால் நம்ம யூகே போகிறோம். அதனால் நீ எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனால் நான் ப்ராக்டிஸ் எதுவுமே பண்ணலையே. அதான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கல ஓரளவு. ஸோ அதுவே போதும். ஃப்ளைட் டிக்கெட் அது இதெல்லாம் நான் பார்த்துக்குறேன். நீ ஜஸ்ட் எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடி ஆயிரு என்ன? சரி, நீ வரல, நான் வரல. நீ வரலையா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் அப்படி எழுந்துச்சு நிற்கிறான். டேய், எதுக்கு அப்படி ஆக்ஷன் கொடுத்துட்ருக்க நீ இல்லாமல் நான் போக மாட்டேன். டேய், என்ன விளாட்றியா? எனக்கு இங்கே நிறைய வேலை இருக்குது. பார்த்தா அதுக்கு நீ பண்ணி வச்ச ஒரு வேலை, அது இன்னும் சூடு ஆறாமல் அப்படியே தான் இருக்குது. அதை வேறு நான் கிளியர் பண்ணணும். அதனால் நீ மட்டும் போயிட்டு வா என்ன? டேய் மேனேஜர், நீ இல்லாமல் நாங்கள் என்னடா கட்டுறது? அதெல்லாம் இல்லை, நீ வந்தால் தான் நான் போவேன். டேய் ஜேகே, என்ன விளாட்றியா நீ? இது கான்செப்ட்டு. சும்மா இங்கே வந்து குழந்த மாதிரி அடம் பிடிச்சிட்ருக்காத. எப்படியும் ஒரு 3 நாள் தானே, 3 நாள் கான்செப்ட் முடிச்சுட்டு வந்துடு என்ன? டேய், திடீர்னு சொன்னால் எப்பட்றா? நான் ப்ராக்டிஸ் பண்ண எதுவுமே பண்ணல. அங்கே போய் மார்னிங் எப்படி இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ண தானே போகிற. அப்புறம் என்ன, போய் கிளம்புற வழியை பாரு. ஜிம்மனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி கிட்ட இழுத்து பேக்கில் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். டேய், என்ன பண்ணுறான்? விடுன்னு ஒன்று. டேய், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்டா, நீயும் வா. எனக்கு இங்கே நிறைய வேலை இருக்குது, புரியுதா? நான் உனக்கு மேனேஜர்ன்றதுனால எப்போ பார்த்தாலும் என் வேலை எனக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நீ வந்த வாட்டி என்னென்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, என்னென்ன ஷெட்யூல்ஸ் இருக்குது, அப்புறம் என்னென்ன மீட்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய வேலை இருக்குது எனக்கு, சரியா? எனக்கு பதிலாக என்னோடய அசிஸ்டண்ட்லேருந்து வருவா. அவன் ஒன்று பார்த்துப்பா. நீ போயிட்டு வா. இடிஸா நீ வரலையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹக் பண்ணிட்டு அப்படி குழந்த மாதிரி அவனோட ஃபேஸை வந்து ஜிம்மனோட ஷோல்டரில் வச்சுட்டு கேட்குறான். ஜிம்மனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. கட்டி பிடிச்சி போயிட்டு வாடான்னு சொல்லலாம் போல தான் இருக்குது. ஆனால் முடியலையே. பாரு, என்ன விடு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டுட்டு, டேய் ஜிம்மன், நீயும் வாடா. ஜேகே, விளையாடாத, பி சீரியஸ் என்ன? 3 நாள் தான், சீக்கிரம் முடிஞ்சிட்டு நீ வந்துடு என்ன? அதுக்கப்புறம் நான் இங்கே தான் இருப்பேன். இது 3 நாள் தானே, முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துடு. அதுக்கப்புறம் உனக்கு வேலைலாம் இருக்குல்ல, நான் வரைய ஷெட்யூல்லாம் க்ரியேட் பண்ணோம். போய் பேக் பண்ணுற வழியை பாரு, பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கதை சத்திட்டு வெளியில் போய் நின்றுட்டு ஒரு மாதிரி பெருமூச்சு விட்டுட்டு நிற்கிறான். ஐயோ, இந்த குழந்தைய விட்டுட்டு நான் 3 நாள் எப்படி இருக்க போகிறேன்? எனக்கு வேறு இங்கே நிறையா வேலை இருக்குது. இதெல்லாம் விட்டு நான் எப்படி? எனக்கு அவனை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது. ஆனால் முடியலையே. ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையில் அவனோட இவன் கதவுக்கு பின்னாடியும் அவன் கதவுக்குள்ளேயும் ஒரு மாதிரி 2 பேரும் ஒரு மாதிரி மாறி மாறி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சும்மா வேறு வழி இல்லாமல் அப்படியே வந்துட்டு போயிடுறான். ஸோ இப்போ வந்து 2 டேஸ் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் தான் வந்து ஃப்ளைட்டு. ஸோ ஜேகே வந்து வெறுப்பாக தான் எல்லாத்தையும் அப்படியே எடுத்து வச்சிட்ருக்கான். அப்போ சுகா தான், டே மயிறு, என்ன பண்ணிகிட்ருக்க? கிளம்ப சொன்னால் பொட்டிக்குள்ளே வச்சதெல்லாம் வெளியில் எடுத்து போட்டுட்ருக்க, பைத்தியமா நீ? எனக்கு வரவே பிடிக்கலடா. எது பிடிக்கலையா? டேய், 3 நாள் தான்டா, யூகேனா உனக்கு அவ்வளோ பிடிக்குமே, ஜில்லுன்னு இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கதையெல்லாம் பேசுவேன். அப்புறம் என்ன, பிடிக்கலன்னா பிடிக்கல தான்டா. சரி, என்ன ரீசன்லாம் எனக்கு தெரில, 3 நாள் தான் அப்படின்றதுக்குள்ளே போயிடும். பா என்ன அதுக்குன்ட்டு டாலியில் வச்சது எல்லாத்தையும் எடுத்து வெளில போட்டுட்ருக்க, பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு சுகா தான் அதில் எடுத்து உள்ளே வச்சிட்ருக்கான். அதை எடுத்து மறுபடியும் வந்து வெளியில் போட்டுட்ருக்கான். ஜேகே, விளையாட்டுனா ஓரளவு தான், கான்செர்ட் இருக்குது, விளையாடாத. நாளைக்கு மார்னிங் நம்ம போய் அங்கே இருக்கணும். நம்மளுக்கு ஃப்ளைட்டே நைட்டுக்கு தான், ரொம்ப டயர்டாகிடுவேன். மூடிக்கிட்டு கிளம்புற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சுகா திட்டிட்டு அப்படியே போயிடுறான். ஸோ ஜேகேவும் ஒரு வழி இல்லாமல் அப்படியே வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபைட்டில் ஏறி உட்காந்துட்டு ஒரு மாதிரி ஜிம்மனை பற்றியே யோசிச்சுட்ருக்கான். ஸோ ஜிம்மனுக்கு தான் மெசேஜ் பண்ணுறான்.
டேய் நான் வேணா ஃப்ளைட்லேருந்து அப்படி இறங்கிடுவா இல்லை குச்சிடவா அப்படின்ட்டு கேட்குறான். ஸோ ஜுமன் தான் ஐயோ இந்த பைத்தியத்தை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி கிறுக்குத்தனம் இல்லைன்னா நீ பார்க்க மாட்டேன் நல்லாவே தெரியும். சும்மா வாய் வார்த்தை தான். 3 நாள் தான் கண்ணை முடி திறக்கிறதுக்குள்ளே போயிடும். அதனால் முடிச்சுட்டு ஒழுங்காக வர சரி வழியை பாரு. ஆல் தி பெஸ்ட். உனக்கு எப்படி வெளிவாட்டர் சேராதுன்னு தெரியும். அதனால் வெளியில் அவ்வளோவா தண்ணி குடிக்காது. நம்ம ஸ்டூடியோவில் கொடுக்குற தண்ணியே குடி. ஃபுட் ஒழுங்காக சாப்பிடு. அங்கே ரொம்ப குளிராக இருக்கும். அதனால் எப்போயுமே ஜோக்கின் போட்டுகிட்டே இரு. பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுட்டு அவன் அப்படியே போயிடுறான். இதை மட்டும் எதுக்கு சொல்கிறான் ஜுமன் அப்படின்ட்டு மெசேஜ் பண்ணி கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனால் அவன் எடுக்கவே இல்லை. ஸோ ஜேகே தான் யூகேக்கும் வந்து லேண்ட் ஆகிடுறான். ஸோ ஒரு மார்னிங் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 10 o'clock அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்க. ஈவினிங் வந்துட்டு கான்செப்ட் எப்பயும் போல். ஸோ நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு அப்படியே எழுந்திரிச்சி வெளியில் வரான். ஸோ அவனுக்கு தூக்கமே இல்லை, இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு எப்படியே தூங்கிட்டு அப்படியே வெளியில் வரான். ஸோ வெளியில் வந்துட்டு ஒரு தண்ணி பாட்டில் எடுத்து குடிச்சிட்டு அப்படியே தூரத்தில் பார்த்தா ஜிம்மன் நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ கிட்ட ஓடி போய் பார்த்தா அது ஜிம்மன் தான். டேய் குட்டவாத்து, நீ என்னடா இங்கே பண்ணுற? அது வந்து ஐயோ என்ன சொல்கிறது, லின்னுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் நான் வந்தேன். என்ன லின்னுக்கு உடம்பு சரியில்லையா? அதனால் நீ வந்தியா? நம்புற மாதிரி தெரியலையே. ஏய் இப்போ நம்புறதுக்கும் நம்பாததுக்கும் இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு இருக்கிறது ஒரே வேலை, அந்த வேலையை போய் முதல்ல பாரு. இப்போ என்ன உனக்கு? எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகலாம். பார்க்கும்போது போய் டக்குன்னு போய் ஹக் பண்ணிக்கிறான். ஸோ எல்லோரும் பார்க்குறாங்க. ஸோ ஜிம்முனுக்கா பக்குன்னு ஆகிடுது. டேய் சின்ன டப்புன்ற எல்லாம் பார்க்குறான். சிக்கி என்ன பண்ணுற? அவன் பார்த்தாலும் எனக்கு அவன் இவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா உன்னை அப்படின்ட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ இப்போது சுகாதா தூரத்துலேருந்து இதை பார்த்துட்டு ஷோ வச்சுப்பண்ணா எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் டைவர்ட் பண்ணி விட்டு டேய் சின்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு அவனை பிடிச்சி இழுத்துட்டு அப்படி போகிறான். ஐயோ அப்பா டீ என்ன விட்றா. பப்ளிக் பிளேஸில் என்னடா பண்ணிகிட்ருக்க? எவ்வளோ பிடிச்சி வீடியோ போட்டாலும் என்ன பண்ணுவேன்? அவர் என் மேனேஜர்னு சொல்லிட்டு ஏதோ சமாளித்து விடுங்க. சும்மா எதுக்கு எடுத்தாலும் விட்றா. அப்போ அவனை போய் பார்க்கணும். லவ்வஸ் மயிரலாம் அப்புறம் வச்சுக்கோ, இப்போ மூடிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். ஸோ ஸ்டேஜ் ஃபுல்லாக வந்து ஜிம்மன் மேலே தான் கண்ணு. ஸோ அவன் எங்கே நிற்கிறானோ அங்கே பார்த்துக்கிட்டு அங்கேயே நின்று போய் பாட்டு பாடுறது, அங்கேயே வந்துட்டு எல்லா சிலுமிஷமும் பண்ணுறது அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ இப்போ ஈவினிங்கும் ஆகுது. ஸோ கான்செப்ட் நல்லா போகுது. ஒரு மாதிரி ஃபுல் எனர்ஜியாக அந்த மாதிரி தான் பண்ணுறான். ஸோ ஜிம்மனும் ஒரு மாதிரி என்ன அப்படி பேன்னு சைட் அடிச்சிட்ருக்கான். சே எவ்வளோ அழகையும் ஆள் அழகாக இருக்கான். அதுவும் வாய்ஸ் இருக்கே பாரு, ஒட்டுமொத்த கண்ணு அந்த ஸ்க்ரீன்லேயே தான் இருக்குது. யானை பார்க்கலன்னா அந்த கண்ணு ஓயாதே. எல்லா கண்ணும் பட்டு போச்சு. ஐயோ கடவுளே, இவ்வளோ கண்ணு போட்டு போச்சுன்னு தான் தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கான். ஸோ இப்போ கான்செப்ட்லாம் முடிஞ்சு ஒரு 2 o'clock அந்த மாதிரி இருக்கும் நைட்டு. ஸோ ஒரு கார்டன் ஏரியா மாதிரி இருக்குது. ஸோ அங்கே தான் ஜிம்மன் உட்காந்துட்டு அப்படியே அவனோட லேப்டாப்பில் ஒர்க் பார்த்துட்ருக்கான். அப்போது யாரும் அவன் பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க. ஏய் ஜெகே நீ தூங்கலையா? வரல, உனக்கு 3 நாள் மிஸ் பண்ண போகிறேன்னு நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஆனால் ஏஞ்சல் மாதிரி வந்து நின்றுவார். அப்போ ஃப்ளாட்டு நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழந்த மாதிரி சொல்கிறான். ஸோ ஜிம்மன் லைட்டாக சிரிச்சிட்டு ஐயோ இங்கே பாரு, லென்னுக்கு மட்டும் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி சரியில்லாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோ, நான் இங்கே வந்திருக்க மாட்டேன். அவளுக்கு சரியாக இருந்திருந்ததுன்னா நான் இங்கே வரத்துக்கு 1% கூட சான்ஸ் இருக்காது. அவளுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் நான் வந்தேன். இதையே காலையிலேருந்து எதுக்கு சொல்கிறேன்? ஏன் போய் நிறைய தாட்டி சொன்னால் உண்மையை நான் ஆகிடுறோன்றனாலையா? இந்த பாரு, இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்துன்னு வச்சுக்கோ, நான் நினச்சி போயிடுவேன். ஏய் சாரி சரி சாப்பிட்டியா? இல்லை, இங்கே ஒரு லேக் இருக்காண்டா, அவ்வளோ அழகாக இருக்குமா, அங்கே போகலாமா? அங்கே போயிட்டு உனக்கு நான் நூடுல்ஸ் வாங்கி தரேன், சாப்பிட்டே அந்த லேக்கை பார்க்கலாமா? அதுக்கு வேறு ஆள் பேர் என்ன? ஓ வேறு ஆளை பார்க்கவா? நான்சி வந்திருக்கா? எது அவன் வந்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக கேட்குறான். ஏய் என்னதுக்கு இப்படி ஒரு ஷாக்கு? அவள் எதுக்கு இங்கே வந்தா?
உனக்கு தான் தெரியுமே எங்கே நடந்தாலும் கான்செப்ட்டு அங்கே வந்துடுவான்னு. நான் வந்திருக்கா, நான் வேணா அவ கூட போவா? இதை பாரு, இந்நேரத்தில் நீ அவ கூட போனான்னு வச்சுக்கோ, யூஎஸ்லேயும் நீ தான் வந்து டாப் ரேட்டிங்கில், அதாவது டாப் நியூஸில் இருப்ப. பரவாயில்லையா? அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னா நீ வா, மேனேஜர் கூட போகணுன்னு சமாளிச்சுக்கிறேன். இப்போ வரியா இல்லை நான்சிக்கு கால் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு டயல் பேட் எடுக்கிறான். ஏய் இரு வரேன், வந்து தொலைறேன் அப்படின்ட்டு லேப்டாப்பில் கோர்ஸ் பண்ணிட்டு அப்படியே வெளில வரான். ஏந்தா என்னது இது, ஜர்க்கின் போட்டுக்கோ, வெளியில் குளிர்ச்சு, அப்புறம் இந்த க்ளவுஸும் அப்படின்ட்டு கொடுக்குறான். வர ஏமான செம்ம அக்கறை போலியே. அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை சரியா? உனக்கு 4 எப்படிலாம் கோல்டு பிடிச்சிச்சின்னா கான்செப்ட் ஒழுங்காக பண்ண மாட்டேன், ரேட்டிங் குறையும், அப்புறம் யாரும் வரமாட்டாங்க, வாய்ஸ் ரொம்ப கேவலமாயிடும். அந்த மாதிரிலாம் என் ஃபேன்ஸ்லாம் நினைக்க மாட்டாங்களே. பேச்சுக்கு மட்டும் குறைச்சலே இல்லை, சொன்னதை மட்டும் சரியா? இல்லைன்னா திரும்ப அப்படியே போயிடுவேன். ஏய் சரி சரி வா வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வா அப்படின்னு நடந்து தான் போகிறாங்க. கேப் ஏதாவது பிடிச்சி போகலாமே, ஏன் பக்கத்தில் தாண்டா அந்த லேக்கு, அதனால தான். இந்தா இங்கே போய் நூடுல்ஸ் வாங்கிட்டு வா. நான் போகணுமா? ஆமாம், இப்போ என்ன நான் போகணுமா? நான் வேற டேய் பொறிக்கு போயிலே மாஸ்க் போடாமல் வெளில வந்தியாடா, ஷோவுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே டக்கு டக்குன்னு மாஸ்க் எடுத்து போட்டு விட்டுட்டு கண்ணாடி போட்டு விடுறான். ஏய் எதுக்குடா அப்படி பண்ணிகிட்டு இருக்க? உலகத்துக்கே ஒன்று தெரியும், இங்கே மட்டும் ஊர் பொறுக்கிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சு அவ்வளோதான், ஹெட்லைனே நீ தான், எப்போ பார்த்தாலும் ஹெட்லைனே நீ தான்ட்டு பயப்படாமல் நானே போய் உங்களை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாங்கிட்டு அப்படியே தான் வரான். ஸோ ஒரு குட்டி காடு மாதிரி அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுக்குள்ளே தான் நைட் டைம் அப்படியே இந்த நிலா வெளிச்சத்தில் 2 பேர் அப்படியே நடந்து போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது நீங்கடா கண்டுபிடிச்ச? நீ இந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்க மாட்டியே. அது வெட்டியாக இருக்கும்போது யூகேயில் இது ரொம்ப பீஷியஸான பிளேஸ்ன்னு தேடினேன், நிறைய லவ்வர்ஸ் இங்கே தான் வருவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஜிம்மன் அப்படியே முறைச்சிக்கிட்டு பார்க்குறான். இப்போ எதுக்கு முறைக்கிற? சின்ன அல்ப ஆசை, ஏன் நேரத்து மாட்டியா? சப்போஸ் நான் வராமல் போயிருந்தேன் நான் என்ன பண்ணியிருப்பேன்? ஆன்சர் கூப்பிட்டு போயிருப்பேன் சொன்னா அப்படின்ட்டு அடிக்கலான்னு போகிறான். ஏய் என்ன ஜெலஸா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கலாய்க்கிறான். ஸோ அந்த பிளேஸ்க்கு தான் போகிறாங்க. ஸோ அந்த லேக் அவ்வளோ அழகாக இருக்குது, அந்த நிலா வெளிச்சம் அப்படியே அந்த லேக்கு மேலே படுது. ஸோ அங்கே ஒரு ஸ்டோன் பெஞ்ச் மாதிரி இருக்குது. ஸோ நல்லா அப்படியே ஒரு காற்று வீசுகிற பிளேஸு, ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ ஜிம்மனுக்கு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகுது. அங்கே ஒவ்வொருத்தரும் ஒரு குட்டியாக ஒரு வீடு மாதிரி அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஸ்டோன் பெஞ்சில் தான் உட்காந்துட்டு 2 பேரும் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே அந்த நிலாவை பார்த்துட்ருக்காங்க. அழகாக இருக்குல்ல இந்த நிலா? ஜேகே என்னடா உன்கிட்ட உனக்கு கேட்கணும். என்ன கேட்கணும்? என்ன ஏன் உனக்கு பிடிக்கும்? அதுவும் என்ன போய் உன்னை போயா? நீ என்ன ரொம்ப லோக்கலான பையனா இல்லை ரொம்ப அழகு இல்லாத பையனா? என்னடா பேசுகிற நீன்ட்டு? எனக்கு மெயினாக உன் கேரக்டர் தான் ரொம்ப பிடிச்சது. உன்கிட்ட இத்தனை வருஷமாக இந்த உண்மையை நான் சொல்லலை. உன்னோட மேனேஜராக ப்ரமோட் பண்ண சொன்னதே நான் தான். இது அப்படின்னு சொல்லிட்டு நூடுல்ஸை வாயில் வச்சுக்கிட்டே கேட்குறான். முதல்ல சாப்பிடு, சாக்கில் செத்துற போகிற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அவனும் நூடுல்ஸை முழுங்கிட்டு அப்படி கேட்குறான். என்ன சொன்னா? ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம் எல்லோரும் இன்டர்வியூக்கு வரும்போது நானும் அங்கே தான் இருந்தேன், ஆனால் நான் உன்னை பார்க்கவே இல்லையே. நீ என்ன பார்க்கலன்னா நான் உன்னை பார்த்தேன். ஒரு மாதிரி ஒரு கால் வந்தது, கடுப்புலேயே திரும்பி பார்த்தேனா, திரும்பி பார்க்கும்போது ஏஞ்சல் மாதிரி ஒருத்தன் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு பிளாக் கலர் பேண்ட் போட்டுட்டு ஒரு மாதிரி இன்னசென்ட் ஃபேஸில் அப்படி வந்து நின்னான். எல்லா கேள்விக்கும் ஒரு மாதிரி அழகாக பதில் சொன்னான். அவனை எப்படி நீ பார்த்துப்பன்னு கேட்கும்போது நீ அங்கே ஒன்று சொன்ன, எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சா இல்லை என்ன பண்ணுச்சுன்னு தெரில. அவரை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன், அவர் என்னோடய உயிர் மாதிரி நான் பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னேன். அப்போ நீ செலக்ட் ஆகிறதுக்குப்போ அப்படி சொன்னியா இல்லை எதுக்கு சொன்னேன்னா எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு அந்த வேர்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த இடத்துல உன்னோட அந்த கட்னஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. உன்னை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். உன்னை செலக்ட் பண்ண வேணான்னு தான் சொன்னாங்க, ஆனால் நீ தான் வேணும்னு சொல்லிட்டு
2 நாள் சாப்பிடாமே இருந்தேன். வாட், சாப்பிடாம இருந்தியா? ஆமாம். அப்புறம் நீ எனக்கு மேனேஜராக ஆன. ஸ்டார்டிங்கில் உனக்கு ஒன்றுமே தெரியாது. எனக்கு என்ன பண்ணணும், எப்படிலாம் ஷெட்யூல் க்ரியேட் பண்ணணும், எங்கே போகணும், நான் எங்கே வரணும், என்னென்ன பண்ணணும், எதுவுமே உனக்கு தெரியாது. நீ எனக்கு அது தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கூட சொன்னதில்லை. ஆனால் அதுக்காக நீ ட்ரை பண்ண. நீ அதை சொதப்பும் போதெல்லாம் நான் கோவம்லாம் படலை. ஒரு மாதிரி எனக்கு அதை அட்ராக்ட் பண்ணி பார்க்க தான் ஆரம்பித்தேன். ஒரு மாதிரி க்யூட்டாக சாரி சார் நான் இதை க்ளீன் பண்ணிடுறேன், நான் இதை பண்ணிடுறேன், நான் அதை பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கொட்டி போட்டு போன மாதிரி நான் பண்ணிடுறேன் சார்ன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரி க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. அப்படியே அந்த கண்ணத்தை பிடிச்சி கிள்ளி நீ எதுவும் பண்ண வேணாம்டா நான் பார்த்துக்கிறேன்னு சொன்ன மாதிரி இருந்தது. நீ அப்போவே செம க்யூட்டு. உனக்கு ஒரு மாதிரி ஞாபகம் இருக்கா, நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணப்போ நீ என்ன ரியாக்ட் பண்ணன்னு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை நினச்சி பார்க்குறான். ஓய் சொல்லுங்கள் சார், என்ன வேணும், என்ன பண்ணிகிட்ருக்க? இல்லை உங்களுக்கு ஷெட்யூல்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இங்களா? சொல்லுங்கள் சார். உனக்கு இந்த லவ்லாம் பிடிக்குமா? ஏன் கேட்குறீங்க? பிடிக்குமா இல்லையான்னு தெரியாது, ஆனால் அது ஒரு மாதிரி நல்லா ஃபீல்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நீ பண்ணியிருக்கியா? அதெல்லாம் நான் பண்ணதில்லை. என்ன உனக்கு பிடிக்குமா? பிடிக்குமே. என்ன பிடிக்குமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக கேட்குறான். பிடிக்கும் சார். ஆஸ் அ பர்சனாக பிடிக்கும். நீங்கள் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப கேரபுளாக நடந்துப்பீங்க, எல்லார்கிட்டையும் ரொம்ப பாசமாக நடந்துப்பீங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு லவ்வராக என்ன பிடிக்குமா? பாடன், ஒரு லவ்வராக என்ன உனக்கு பிடிக்குமா? சார் என்னது, என்னை லவ் பண்ணுவியா? ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன். சார் சாரி அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குன்னு ஓடிருப்பான். போகும்போது கதவில் டப்புன்னு அடிச்சிருப்பான். வலிக்குது. ஓகே பரவாயில்ல, இப்போது எதுக்குடா அப்படி குடுக்குன்னு ஓடுவேன்? சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிருப்பான். அப்போ ஓட ஆரம்பித்தவன் தான் இன்னும் ஓடிக்கிட்டே இருக்க. எப்போ தான் அந்த ஓட்டத்தை நிறுத்த போகிறேன்னு தெரில. போதும் மழை வருது வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த வீடு மாதிரி இருக்குல்ல, ஸோ அதுக்குள்ளே தான் போய் நிற்கிறாங்க. ஷோ இப்போன்னு பார்த்தா மழை வரும், உனக்கு ஒரு கூடு பிடிச்சிட்டு தான் அன்றைக்கி கான்செப்ட் பண்ண முடியாது உன்னால் அப்படின்னு சொல்லிட்டு கையை ஒரு மாதிரி மழையில் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே ரொம்ப க்யூட்டாக இருக்கான். அதில் அந்த மாதிரி பண்ணிகிட்டே பேசுகிறான். போய் கூட்ட பார்த்து லவ் யூ. என்ன ஐ லவ் யூன்னு சொன்னேன் சார். அங்கே போதுமா? வேறு வேலை இருந்தால் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் அப்படியே திரும்பிட்டு அப்படியே நிற்கிறான். ஸோ அவனை டக்குன்னு பிடிச்சி இழுத்து அப்படியே ஒரு மாதிரி ஹக் பண்ண மாதிரி நின்றுட்டு, என்ன திமிரா? எனக்கு நல்லாவே தெரியும்டா, நீயும் நல்லா பண்ணுற, நானும் நல்லா பண்ணிட்டு, நான் காட்டிக்கிறேன் நீ காட்டிக்கல, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். இன்னும் எவ்வளோ நாள் மறைக்க போகிறேன்? 1.5 வருஷம் ஆச்சு, இதுக்கு முன்னாடி மறைக்க போறியா என்ன? சங்குக்கு எனக்கு விடு, நீ எதுக்கு பயப்படுறன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பாரா இந்த மீடியா அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துக்கலாம், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிக்கலாம், நீ என்ன இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டபோது இவனுக்கு ஒரு மாதிரி அழுக வந்துடுது. நான் எதுவும் தப்பாக கேட்கல, என்னாச்சு? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜெகே, ரொம்பவே பிடிக்கும். எனக்கு லவ் சொல்கிறதுக்கு முன்னாடி இருந்தே உன்னை பிடிக்கும். எனக்கு ஒரு ஐடெல்லாம் உன்னை பிடிக்காது, ஆனால் ஒரு பர்சனாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், குழந்த மாதிரி நடந்துப்பேன். ஆனால் நான் ரியாலிட்டி எனக்கு ஹிட் ஆகும்போது அதெல்லாம் இம்பாசிபிள்னு தோணுச்சு. வாய்ப்பே இல்லைல்ல அதுக்கெல்லாம். நீ ஒரு ஐடல், நான் ஒரு மேனேஜர், நமக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது, நமக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. ஸோ அதனால தான் எனக்குள்ளே இருக்க ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் நான் புதைச்சிக்கிட்டேன். ஆனால் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் இப்போ வரையும். ஆனால் அந்த ப்ரெஸ் மீடியா எல்லாம் உனக்கு ஒரு கட்டத்தில் ஆபத்தாக முடியலாம். அதனால தான் நான் இன்ன வரையும் சைலண்ட்டாக இருக்கேன். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்கிறான். ஸோ ஜேகே அவன் டியர்ஸ்லாம் தொலைச்சிட்டு அவனோட சின்ன கப்பை பண்ணிவிட்டு, என்ன நடந்தாலும் ஐ லவ் யூ, என்ன நடந்தாலும் நான் உன் கூட தான் இருப்பேன், எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம், எனக்கு புரியுது, ரியாலிட்டி இது தான், ஆனால் நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ என்ன லவ் பண்ணுற, நம்மளுக்குள்ளே எதுவும் வராது, புரியுதா, எதாக இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், என்னால் இப்போ கூட ஆர்மிஸ் கிட்ட சொல்ல முடியும், ஆனால் என்னால் உனக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்னு தான் யோசிக்கிறேன், பார்க்கலாம் இது எவ்வளோ தூரம் போகுது என்ன பார்க்கலாம், ஆனால் உன் ஃபீலிங்ஸை மறைச்சி வைக்கணும்னு சொல்லிட்டு இங்கே எந்த அவசியம் இல்லைடா பைத்தியக்கார பயலே, என்னை எவ்வளோ நாள் எப்படி உன் ஃபீலிங்ஸை மறைச்சி வச்சுட்ருக்க போகிறேன், என்னோட மூச்சு பயடா இப்படிலாம் இருக்காது என்ன, எனக்கு நல்லாவே தெரியும் நீ உன் ஃபீலிங்ஸை ஹைட் பண்ணுறன்ட்டு, என்னதான் ரியாலிட்டி பேஸ் பண்ணி பார்த்தாலும் உன் ஃபீலிங்ஸ் அதுக்கெலாம் கொஞ்சம் கூட இடம் கொடுக்காதுடா, ஸோ அதை ஹைட் பண்ணால் அது இன்னொருத்தட்டி என்கிட்ட என்ன இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம், நான் உன் கூட தான் இருக்கேன், எங்கேயும் போக மாட்டேன், இப்போ வரையும் நான் லவ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன், எந்த சுச்சுவேஷன்லேயும் இதோ இப்போ பிடிச்சிருக்கல இந்த ஹேண்டை விட மாட்டேன், லவ் யூ ஸோ மச் அப்படின்ட்டு அவன் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். ஸோ அவன் ஒரு மாதிரி நிமிர்ந்து பார்க்கும்போது அவன் அழுது மூஞ்சி ஒரு மாதிரி பிங்கிஷோ அவ்வளோ அழகாக இருக்கான், அவன் லிப்ஸ் அதுக்கு மேலே க்யூட்டாக இருக்குது, ஐயோ என் பொண்டாட்டி இவ்வளோ அழகாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவன் லிப்ஸில் போய் கிஸ் பண்ணுறான். ஓகே என்ன பண்ணுற கொஞ்ச நேரம் சும்மா இருறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிஸ் பண்ணிக்கிட்டு அங்கே உள்ள ஒரு வீடு மாதிரி தானே இருக்கும், ஸோ அந்த வீட்டுக்குள்ளே அப்படியே கூட்டிகிட்டு போயிடுறான். ஹே என்ன பண்ணுற பொறுக்கி, இந்த பேனை தானே பேனா, ஏன் வேணாம், எனக்கு இப்போ வேணும், வெளியில் நல்லா மழை பெய்யுது, கூட என் பொண்டாட்டி இப்போலாம் சும்மா இருக்க முடியும், இதை பாரு நான் உனக்கு இன்னும் லவ் சொல்லவே இல்லை பொறுக்கி பேனா, என்னடா வேணாம், அதான் உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுல, அதுவே லவ்வுக்கு ப்ரொப்போசலுக்கும் அர்த்தம் தான் கரெக்டுன்னு தானே அர்த்தம், நீ அப்படி நினச்சிக்கிட்டா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதவை ஓப்பன் பண்ணி போகலான்னு போகும்போது அவனை அப்படியே கீழே தள்ளி விட்டு அவன் மேலே அப்படியே உட்காந்துக்கிறான். என்ன இந்த ஜேகே கிட்டேருந்து தப்பிச்சிடலான்னு பார்க்குறியா, நடக்கவே நடக்காது மிஸ்டர் மோச்சி, இன்றைக்கி நீ என்கிட்ட மாட்டிக்கிட்ட, அது யாராலையும் தடுக்க முடியாது, பொறுக்கி வேணாம் எனக்கு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரெஸ் எல்லாம் மெதுவாக ரிமூவ் பண்ணிவிட்டு அவன் கண்ணோட உன் கண்ணை பார்த்து எதுவும் ஃபீல் பண்ணாது, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், உனக்கும் எதுவும் ஆக விட மாட்டேன், எனக்கும் எதுவும் ஆக விட மாட்டேன், லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அவனோட ஜாக்கெட்லாம் மெதுவாக கழட்டி விட்டுட்டு 2 பேரும் அப்படியே ரிலேஷனில் இருக்காங்க. ஸோ அவங்களோட இமேஜினேஷன்ஸு அதுக்குள்ளே தான் இருக்காங்க, ரியாலிட்டிக்குள்ளே வரவே இல்லை. ஸோ அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அவங்க லைஃப் அப்படி ஹாப்பியாக அப்படி கொண்டு போகிறாங்க. அதாவது ஒரு மாதிரி ஸ்வீட்டாக அந்த மாதிரி. ஓகேடா மிஸ், இன்னும் ஒரு பாட்டு வேணும்னா சொல்லுங்கள், நான் போடுறேன். எனக்கும் போடலான்னு தான் தோணுது. கொஞ்சம் எல்லோரும் மன்னிச்சிடுங்கடா, கொஞ்சம் என் வாய்ஸ் வந்து ரொம்ப கேவலமாக ஆகிடுச்சு. ஸோ ஒரு கிட்டத்தட்ட 1 மந்த்தாக எனக்கு வந்து கோல்டு ஃபீவர் அந்த மாதிரி இருந்தது. அதனால தான் என்னால் வந்து இப்போ ஒழுங்காக போடவே முடியல. இருந்தால் மட்டும் கிழிச்சிருவியாடி அப்படின்னு கேட்பீங்க. இருந்தாலும் நான் இப்போது வச்சுருக்கிற ஒரு இதுனா இது மட்டும்தான். ஸோ அதனால் எனக்கு கோல்டுனால தானே என்னால் ஒழுங்காக பேசவே முடியல. இப்போ கூட என்னால் ஒழுங்காக பேசவே முடியல, தொண்டை ஒரு மாதிரி அடைக்குது. நானே வந்து விட்டு அந்த மாதிரி தான் ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். ஸோ ஸ்டார்டிங்க்கும் எண்டிங்க்கும் உங்களுக்கு தெரியும். நான் கொஞ்ச நாள் கழித்து தான் இதுவே நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் என்ன தயவு செஞ்சு எல்லோரும் மன்னிச்சிடுங்கடா. இதுக்கப்புறம் நான் வந்து நாளைக்கு உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் நாளைக்கே போட்டுறேன். ஓகே, இப்போ என் வாய்ஸ் கொஞ்சம் பரவாயில்ல, அதனால தான் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். இப்போ என்னால் பேச முடியல தான், ஒரு மாதிரி அடைக்குது. இருந்தாலும் உங்களுக்காக. ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மிஸ் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. ஓகே, பை.